ரிஷபத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தான அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு அது 5ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா லாபங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு லாபம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபம் வந்து எதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா இளைய சகோதரன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 12ஆம் இடம் மேஷம். அந்த 12ஆம் வீட்டிற்கு குரு 4. அப்போ வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் சொத்து வாங்கணுங்க. நான் ரொம்ப நாள் ஆசை, வெளிநாட்டில் நான் வசிச்சிட்ருக்கேன், வீடு கிடைக்கல எனக்கு, அல்லது ஒரு நிலம் கூட என்னால் அங்கே வாங்க முடியல, ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரூம் எடுத்து என்னால் போய் சொந்தமாக இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கும். ஏன்னா சுப விரயம் உண்டு. அதனால் வந்து இந்த வருடம் வெளிநாட்டில் ஏதாவது வீடு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே குரு பெயர்ச்சி இந்த வருடத்திற்கு பாதி நன்மையும் ஒரு குறைபாதி தீமையும் உண்டு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் குரு பெயர்ச்சியில் நாங்கள் என்னங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அது உங்களுக்கு மேன்மேலும் கை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டிற்கு அது 11ஆம் வீட்டில் போய் அந்த குரு அமர்றார். அப்போ கட்டாயம் குலதெய்வ வழிபாடு உங்களை மேன்மேலும் நல்ல ஒரு நிலையை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடு மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். இந்த வருடம் முழுவதுமே உங்கள் குலதெய்வத்தை விடாத பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி.